ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் சிப்ஸ் வச்சு குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பட்டர் 1/2 கப், பவுடர் பண்ண சர்க்கரை 3/4 கப், மைதா 1/2 கப், சாக்லேட் சிப்ஸ் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்கர் இல்லைன்னா ஹேண்ட் மிக்சர் வச்சு இந்த பட்டரை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் 2 நிமிஷம் போல விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா, அப்புறம் பேக்கிங் பவுடர், அப்புறம் உப்பு, இது மூணுத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சமமாக கலந்து விட்டுக்கலாம். கையிலேயே நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட் சிப்ஸ் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம், செட் ஆகட்டும். இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் சிப்ஸ் தூவிக்கலாம். இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரலாம் பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஓவனில் எவ்வளோ நேரம் வைக்கணுமோ வச்சு எடுத்துக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, அப்புறம் குக்கீஸ் வந்து ரஃப் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.